ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எங்களோட 30 வருஷம் பழமையான புறா வீடுங்க. இது கட்டி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரில் சின்ன வயசாக இருக்கும் போதே கட்டியாச்சு. இன்னும் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் புறா வளர்த்துன்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருமே வந்து மரத்தில் கட்டிடாதீங்க. ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து பாம்பு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி சிமெண்ட்டில் கட்டினீங்க அப்படின்னா அது உள்ளே போகாது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த புறா கூட்டை சுற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளைகளும் மோதாத மாதிரி பார்த்துக்கணுங்க. இல்லைன்னா அது வழியாகவும் பாம்பு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா புறா கூண்டுக்குள்ளே மெயினாக பூனை போயிடவே கூடாது. பூனை ஒரு டைம் உள்ளே போயிடுச்சுன்னா எந்த புறாவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தாலியில் தண்ணி வச்சுருக்கோம். புறா வந்து கால் ஊனி நிற்கிற அளவுக்கு தான் வந்து ஆழம் இருக்கணும். ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா புறா அதில் வந்து குளிக்காதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் ஃபுல்லாக அது குளிக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குனிஞ்சு போகிற அளவுக்கு தான் கேட்டு வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா 4 துளை வச்சுருக்காங்க. இது வழியாக புறாக்கள் வந்து உள்ளே போய்க்கும், வெளியே வந்துக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குனிஞ்சு உள்ளே போய்க்கலாம். கம்பல்சரி இது பூட்டியே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து புறா வேகமாக அடிச்சுக்கும் போது கதவு நீக்கிரும். அதெல்லாம் நல்லா பூட்டி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட உள்ள புறா கூட்டுக்குள்ள அமைப்பு. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 புறாக்கள் பக்கமாக இருக்குதுங்க. நிறையா வந்து கலந்துருக்குது கலர்லாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது பார்த்திங்களா, இது வழியாக தான் வெளியே போகிறதுக்கும் சரி உள்ளே வர்றதுக்கும் சரி. நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே பறக்கக்கூடிய புறாக்கள் எல்லாமே பறந்து வெளியே போயிடுங்க. புறா குஞ்சுகள் பறக்க தெரியாதது மட்டும்தான் உள்ளே இருக்கும். இதில் போயிட்டு அதில் உட்காந்து அந்த மாதிரி வெளியே பறந்து போகிறதுக்கு மாதிரியான அமைப்பு வச்சு கட்டியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மண் சட்டி தாங்க. மண் சட்டியை சாய்வாக வச்சு கலவை வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த காலத்துலேயே அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா 4 பக்கமும் மேலே 3 பக்கமும் ஜன்னல், கீழே அதே மாதிரி இடையில பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே புறாக்கள் உட்கார்ற மாதிரியான அமைப்புக்கும் வச்சுருக்காங்க. மண் சட்டியை பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குது பாருங்கள். நல்ல சாய்வாக வச்சு கலவை வச்சு கட்டியிருக்காங்க. கீழே இடைப்பகுதியிலையும் 3 ஜன்னல் இருக்குது. மேலே பார்த்திங்கனாலும் டாப்லேயும் 3 ஜன்னல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன புறா பறக்க தெரியாது. அதனால அதோட கூட்டில் அது அப்படியே இருக்குது. பெருசாக இருந்தால் ஈஸியாக பறந்து போயிடும். இதில் பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே வந்துடுச்சு ரொம்ப பழமையானனால. ஆனால் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து மரத்தில் கட்டினா இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்லேயே சிம்பிளாக கட்டிக்குங்க. இது எல்லாமே மண் சட்டியில் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன புறா குஞ்சுங்க. இது மாதிரி அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய புறா குஞ்சுகள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பறிச்சிருக்குது. ரொம்ப குட்டி புறா குஞ்சுகள். இது தாங்க அமைப்பு. நீங்கள் இந்த மாதிரி அமைச்சாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாம்பும் பூனையும் போகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்கள் புறாக்கள் வந்து சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இறை எல்லாமே வெளியே தான், தண்ணியும் வெளியே தான். உள்ளெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கொண்டு வர மாட்டோம், ஏதாவது எறும்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் எங்களோட புறா வீடு. இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து அமைச்சுக்குங்க. இதுலேயும் கீழேயும் ஒரு ஜன்னல், மேலேயும் ஒரு ஜன்னல். ஜன்னல் பார்த்திங்கன்னா அந்த ஜல்லடை கம்பி மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். வேறு எந்த ஒரு பூச்சியும் உள்ளே வராத மாதிரி கட்டியிருக்காங்கங்க. வெளியே போகிறதுக்கு இந்த ஹோல். இதில் வந்துட்டு உட்காந்து வெளியே ஈஸியாக பறந்து போயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்